உள்ளம் நிறைந்தது சிறுகதை. ஆசிரியர் அம்புஜம் அவர்கள். சுபத்ரா துண்டை எடுத்துக்கொண்டு குளிக்கும் அறையை நோக்கி போனாள். அவள் உடலும் கைகளும் மிகவும் சோர்ந்து இருந்தன. 2 நாட்களாக பல தினசு பட்சணங்கள் பண்ணியதால் மிகவும் களைத்து போயிருந்தாள். மறுநாள் தீபாவளி ஆதலால் வீடு கழுவி வெந்நீர் அண்டாவை தேய்த்து வைத்துவிட்டு அப்போதுதான் அலுப்பும் அழுக்கு தீர குளிக்க புறப்பட்டாள். உடலைப் போலவே உள்ளமும் சலித்து இருந்தது. தீபாவளிக்கு புது புடவை இல்லை என்றால் நிறைவாகவா இருக்கும்? அவள் குளித்துவிட்டு உள்ளே வருவதற்குள் பக்கத்து வீட்டில் விளையாடி கொண்டிருந்த உமாவும் ரமாவும் அவளிடத்தில் ஓடி வந்தார்கள். அம்மா, பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு தீபாவளிக்கு பட்டு பைஜாமா தைத்து இருக்கிறார்கள் என்று இழுத்தாள் உமா. சின்னவள் படபடப்பாக, நீயும் புது சட்டை வாங்கி தருகிறேன் தருகிறேன் என்று சொல்லி சொல்லி ஏமாற்றி விட்டாய். நாளைக்கு தீபாவளி, இனிமேல் எப்போது வாங்கித்தரப் போகிறாய் என்றாள். சுபத்ராவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. பெரியவர்கள் கஷ்டத்தை உணர்ந்து சமாதானம் அடித்து விடுகிறார்கள். குழந்தைகளுக்கு அவ்வளவு சுலபமாக விவேகம் வந்துவிடுமா? இந்த தடவை அப்பாவிடம் பணம் இல்லையம்மா. உனக்கும் அக்காளுக்கும் ஜுரம் வந்ததல்லவா, அதனால் அப்பாவுக்கு பணம் அதிகம் செலவாகிவிட்டது. துணி வாங்க முடியவில்லை. அடுத்த வருஷம் உங்கள் 2 பேருக்கும் சாட்டின் பைஜாமாவும் சாட்டின் சொக்காயும் தைத்து தருவார், சரிதானே என்று சமாதானம் செய்ய முயன்றாள். உமாவும் ரமாவும் அடுத்தடுத்து டைஃபாய்டு ஜுரத்திலே படுத்து குணமாகி 2 மாதங்கள் தான் ஆகின்றன. டாக்டர் ஃபீஸ்க்கென்று வாங்கிய கடனை எப்படி அடைப்பது என்று கலங்கி கொண்டிருந்த அவர்கள் தந்தை தீபாவளி சமயத்தில் அலுவலகத்தில் கொடுக்கும் போனஸை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். இந்த வருஷம் போனஸ் கொடுக்காவிட்டால் கடனை அடைப்பது எப்படி என்ற கவலையில் சுபத்ராவும் அவள் கணவனும் இரவு தூக்கமின்றி பல நாட்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். போன வருஷ தீபாவளியை நினைத்து பார்த்தாள் சுபத்ரா. பட்டு புடவையும் பட்டு சட்டைகளும் வாங்காவிட்டாலும் பார்வைக்கு அழகான சுமாரான துணிகளை வாங்கினார்கள். பக்கத்து வீட்டவர்கள் எல்லோரும் பட்டு புடவையும் சில்க் சூட்டுமாக ஜமாய்த்து இருக்க நாம் மட்டும் இப்படி இருக்கிறோமே என்ற குறை சுபத்ராவுக்கு ரொம்ப இருந்தது. குறைந்த சம்பளம் என்றாலும் நமக்கு இவ்வளவுதான் என்று திருப்தி அடைந்து விடலாம். கணவன் கை நிறைய சம்பாதித்தும் இஷ்டம் போல செலவு செய்ய முடியவில்லை. அவன் 3/4 வாசியையும் தன் பெற்றோருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் கொடுத்து விடுகிறான். செய்ய வேண்டியதுதான், பெற்றோரையும் ஆதரிக்க வேண்டியதுதான். இருந்தாலும் அதற்கொரு அளவு இல்லையா? குழந்தைகளின் ஆசையாவது பூர்த்தி செய்யக்கூடாதா? பெற்றோருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் செய்ய இவர் ஒருத்தர் தானா இருக்கிறார்? இவரை விட அதிக சம்பளம் வாங்கும் இவருடைய அண்ணா இல்லையா? கணவனும் மனைவியுமாக குடும்பத்தில் இருவர் தான் என்றாலுமே ஒரு தடவை கூட தங்கைகளுக்கு ஒன்றும் கொடுத்தது கிடையாது. பெற்றோருக்கு ஒரு தடவையாவது பொருள் உதவி செய்து இருக்கிறாரா? அதற்குத்தான் இவர் இருக்கிறாரே. கடன் வாங்கியாவது தங்களுக்கு செய்யும் இந்த அண்ணாவை விட அந்த பணக்கார அண்ணாவிடம்தான் எல்லோருக்கும் அன்பும் மதிப்பும். இவருக்கு அதெல்லாம் தெரிவதே இல்லை என்று நினைத்து கொண்டாள் சுபத்ரா. குழந்தைகளின் வைத்திய செலவுக்கு கடன் வாங்கி இருக்க வேண்டியதே இல்லை. அவ்வப்பொழுது போஸ்ட் ஆஃபீஸிலே போட்டு வைத்த பணம் அதற்கு உதவி இருக்கும். அவன் தங்கைக்கு ஒரு புதுவிதமான நெக்லஸின் மீது திடீரென்று ஆசை விழுந்து விடவே அந்த பணம் அவள் கைக்கு போய் சேர்ந்து விட்டது. இந்த இளம் வயதிலே எத்தனை கவலைகள்! 2 குழந்தைகளுக்கு தாயாகி விட்டதினால் 25 வயதிலேயே அவள் கிழவியாகிவிட வேண்டுமா? கடன் இருந்தால் இவளுக்கு என்ன கவலை? பாடுபட்டு உழைத்து சம்பளம் வாங்கி கடனை அடைக்கப் போவது நான் தானே. இவள் என்ன செய்துவிடப் போகிறாள் என்று புருஷர்கள் நினைக்கலாம். கடன் தொல்லையினால் ஏற்படும் கஷ்டங்கள் வீட்டில் தானே அதிகம் பிரதிபலிக்கின்றன. காலமெல்லாம் வீட்டிலேயே அடைந்து கிடக்கும் பெண்கள் தானே அந்த கஷ்டத்தை அதிகம் உணர்கிறார்கள். ஆண்கள் ஏனோ அதை அறிவதே இல்லை. அவள் குடும்பம்தான் இப்படி என்றால் அவன் பிறந்தகமோ அதைவிட மோசமாக இருந்தது. வடநாட்டிலே ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்த அவள் தந்தை நன்கு சம்பாதித்து கொண்டு இருந்தார். பெரிய குடும்பமாக இருந்தும் வசதியாக வாழ்ந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட குடும்பம் வகுப்பு தூவேஷ கலகத்தால் தென்னாட்டுக்கு ஓடி வர நேர்ந்தது. அவர்கள் வடநாட்டிலிருந்து வரும்பொழுது சுபத்ராவுக்கு
விவாகம் ஆகி சில மாதங்கள் தான் ஆகியிருந்தன. அவள் தந்தை தென்னாட்டுக்கு வந்த பின் பல இடங்களில் வேலைக்காக அலைந்தார். கல்லூரி வேலை இல்லை என்றானதும் பள்ளிக்கூடங்களை முற்றுகையிட்டார். வேலை தேடும் முயற்சியிலேயே 1 வருடம் உருண்டோடி விட்டது. ஒரு பெரிய குடும்பம், வருமானம் என்ற பெயரிலே ஒரு சிறு தொகை கூட கிடைக்காமல் 1 வருஷத்தை ஓட்டியது எப்படி? அந்த குடும்பத்தின் தலைவி தன் நகைகளை ஒவ்வொன்றாக இழந்தாள். வயது வந்த குழந்தைகள் இதை பார்த்து மனம் குமைந்தனர். இப்படியே போய்கொண்டிருந்தால் கடைசியில் இந்த குடும்பம் என்ன ஆகுமோ என்ற ஏக்கம் பிடுங்கி தின்றது. கணவனுடன் புது வாழ்க்கை தொடங்கியிருந்த சுபத்ராவுக்கு இதையெல்லாம் கேட்கும் பொழுது வாழ்வு வாழ்வாகவா இருக்கும்? இருவருமாக சினிமாவுக்கு கிளம்பினால் நம் தம்பி தங்கைகள் எதற்கெல்லாம் பஞ்ச பாட்டு பாடுகிறார்களோ, நாம் மட்டும் இப்படி உல்லாசமாக சினிமாவுக்கு போகிறோமே என்று தோன்றும். ஒரு பண்டிகை கொண்டாடினாலும் மனதிலே உற்சாகமே இருக்காது. இந்த சந்தோஷமான சந்தர்ப்பத்திலும் அவர்கள் என்ன செய்கிறார்களோ என்ற கவலையும் கூடவே இருக்கும். சுபத்ரா தன் கணவனுடன் தலை தீபாவளிக்கு பிறந்தகம் சென்று இருந்தாள். அவள் பெற்றோர் தென்னாட்டுக்கு வந்து அப்போது 1 2 மாதங்கள் தான் ஆகியிருந்தன. அம்மா எப்போதும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பாள் என்று நினைத்தாள் சுபத்ரா. தலை தீபாவளி கொண்டாட்டம் வேண்டாம் என்று அவளும் அவள் கணவனும் எத்தனை தடவை சொல்லியும் அவள் பெற்றோர் ஒத்துக்கொள்ளவில்லை. அங்கே போய் சேர்ந்த பிறகும் குடும்ப நிலை இப்படி இருக்கும் பொழுது பண்டிகை ஆர்ப்பாட்டங்கள் ஒன்றும் வேண்டாம், சாதாரணமாக கொண்டாடினால் போதும் என்று இருவரும் மன்றாடியதை அவர்கள் காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. அடுத்தாற்போல உன் தங்கைக்கு கல்யாணமாகும். அவள் தலை தீபாவளிக்குள் நல்ல நிலைமை வராமலா போகும். அப்பொழுது நன்றாக கொண்டாடுவோம். உன் தலை தீபாவளி சோடையாக போய்விட்டது என்று இருக்கும். அப்பொழுது உன் தலை தீபாவளி மறுபடியும் வருமா என்றாள் அம்மா. குடும்பம் நிலை குலைந்த வருத்தத்தை சிறிதும் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டாள் சுபத்ராவின் தாய். குழந்தைகள் அதை பற்றி பேசினால் கூட கஷ்டம் வருவது சகஜம்தான். அதற்காக மனம் இடிந்து போய்விடுவதா? நாம் இப்படியேயா இருந்து விடுவோம்? நல்ல நிலைமை வந்துவிடும். இப்பொழுது வருத்தப்படுவது எல்லாம் வீண் தானே என்பாள். குழந்தைகள் மனது கஷ்டப்படக்கூடாது என்பது அவளது எண்ணம். சுபத்ரா திரும்பி வந்த சில மாதங்களில் அவள் தந்தைக்கு ஒரு ஹைஸ்கூலிலே 80 ரூபாய் சம்பளத்தில் ஆசிரியர் வேலை கிடைத்தது. 80 ரூபாய் சம்பளத்தில் அம்மா எப்படித்தான் குடும்பத்தை நடத்துகிறாளோ என்று கவலைப்படுவாள் சுபத்ரா. அதையும் அங்கே போன பின் பார்த்துவிட்டாள். ஒரு நாள் விசேஷம் இல்லாமலே விருந்து சமையலாக இருந்தது. இதெல்லாம் எதற்கு என்று கேட்டாள் சுபத்ரா. முன்தினம் ரேஷன் வாங்க பணம் இல்லாமல் அதை விட வேண்டி இருப்பதாக சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. எதற்கு இந்த அனாவசிய செலவு எல்லாம் என்று கேட்டாள். சாப்பிடும்போது இந்த பேச்செல்லாம் எதற்கு என்று அம்மா அடக்கிவிட்டாள். அவள் எதையோ மறைப்பதை அவள் முகம் காட்டிவிட்டது. சாப்பிட்டு முடிந்த பிறகு சுபத்ரா தன் கணவனுக்கு வெற்றிலை கொடுக்க வெள்ளி வெற்றிலை தட்டை தேடினாள். அது கிடைக்கவில்லை. வேறு ஏதாவது தட்டில் கொண்டு போய் கொடேன், அவசரத்தில் அது வேண்டுமென்றால் கிடைக்குமா என்று கடிந்து கொண்டாள் தாயார். சுபத்ரா திடுக்கிட்டாள். அம்மாதானா பேசுகிறாள்? எந்த பொருளையும் அதன் இடத்திலே வைக்காவிட்டால் அம்மாவுக்கு இருப்பு கொள்ளாதே. டம்ளருக்கு கூட ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் ஏற்படுத்தி இருப்பாள். இடம் மாற்றி வைத்தால் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கை தவறி ஒரு பொருளை அதற்குரிய இடத்திலிருந்து மாற்றி வைக்கவே மாட்டாள். அப்படி வைத்துவிட்டால் அவளுக்கு சகிக்கவும் சகிக்காது. அப்படிப்பட்ட அம்மா இப்படி மாறிவிட்டாள். மறுநாள் பேச்சுவாக்கிலே அந்த வெள்ளித்தட்டு விற்கப்பட்டு விட்டதை அறிந்துவிட்டாள். அம்மாவின் மனம் எப்படிப்பட்டது? ஒவ்வொரு ஸ்திரீகள் சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் எப்படி பிரமாதப்படுத்துகிறார்கள். சர்க்கரை இல்லை என்பதற்காக குறை சொல்ல ஆரம்பித்து பழைய நாட்களில் மாமியாருடன் சேர்ந்து கொண்டு கணவன் தன்னை படுத்தியதை இடித்து காட்டி அழும் ஸ்திரீகள் எத்தனை பேர். அம்மாவோ இத்தனை பெரிய காரியத்தை சிறிதும் சத்தமில்லாமல் செய்துவிட்டாள். செலவுக்கு பணம் இல்லாமல் வெள்ளித்தட்டை விற்றது அவளை தவிர யாருக்கு தெரியும்? பெரிய சாமான் ஏதாவது விற்றால் இப்படித்தான் அன்று விசேஷ சமையல் செய்வேன் என்றாள் அம்மா. சுபத்ராவின் கண்கள் நிறைந்துவிட்டன. அவள் இங்கு வந்த மறுநாள் நடந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. அம்மாவின் கைகளில் ஒரே ஜோடி வளையலை பார்த்து சந்தேகத்துடன், மற்ற வளையல்கள் எங்கே என்று கேட்டாள் அவள். அவை லேவாதேவி செட்டியார் கடைக்கு போய்விட்ட சமாச்சாரத்தை மிகவும் சாவதானமாக சொன்னாள் அம்மா.
சுபத்ரா எவ்வளவு கஷ்டப்பட்டும் கண்ணீரை அடக்க முடியவில்லை. சுபத்ரா, உனக்கு கல்யாணத்தில் அப்பா 3 ஜோடி வளையல் போட்டிருந்தாரே, ஏன் ஒரு ஜோடி வளையலை மட்டும் போட்டுக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாள் அம்மா. எல்லாவற்றையும் போட்டுக்கொண்டால் அநாகரிகமாக இருக்கிறது என்றாள் சுபத்ரா. நானும் அப்படியே கலற்றி வைத்திருப்பதாக நினைத்து கொண்டால் போயிற்று. குழந்தை கடும் காய்ச்சலில் தவிக்கும் பொழுது மருந்துக்கு உதவாத வளையல் வேறு எதற்கு? இல்லாவிட்டால் அப்பா கடன் வாங்க வேண்டாம், அது ஒரு சுமை போல தோன்றும். வளையலை விற்றுவிட்டதால் அந்த சுமை இல்லை பாரு என்றாள். அம்மா வறுமையின் கொடுமையில் நேராக தாக்கப்பட்டும் கலகலப்பாக இருந்தாள். அத்தனை மன கஷ்டம் இருந்தும் இரவிலே படுத்தால் உடனே தூங்கிவிடுவாள். அவள் நிம்மதியாக தூங்குவதை காணும் பொழுது சுமத்ராவுக்கு கன்றாவியாக இருக்கும். பாவம், குறையற்றவள் போல அமைதியாக தூங்குகிறாளே என்று நினைத்து கொள்வாள். அப்பா அதற்கு நேர் எதிராக இருந்தார். குடும்ப காரியங்கள் எதிலுமே அவர் கலந்து கொள்ள மாட்டார். அம்மா எந்த கடையில் சாமான் வாங்குகிறாள் என்பது கூட அவருக்கு தெரியாது. வறுமையின் கஷ்டத்தை நேரடியாக அனுபவிக்காவிட்டாலும் அவருக்கு மன நிம்மதியே இல்லை. முன்பெல்லாம் குடும்பம் நல்ல நிலைமையில் இருந்த பொழுது அதிகாலையில் விழிப்பு ஏற்பட்டுவிட்டால் அப்பா அருமையான தேவார பாடல்களை பாடுவார். காடுடை சடலை பொடி பூசி என்று அவர் உச்சஸ்தாதியில் பாடும் பொழுது எப்பேற்பட்ட நாஸ்திகனாக இருந்தாலும் அவன் சிவபக்தனாகி விடுவான். இப்போதோ சுபத்ரா தப்பித்தவறி இரவிலே விழித்து கொண்டால் அப்பாவின் நீண்ட பெருமூச்சுக்களை தான் கேட்க முடிந்தது. சுபத்ரா பிறந்தகத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது மனதிலே பெரிய பாரத்துடன் வந்தாள். இந்த குடும்பத்துக்கு விடிவு காலம் எப்பொழுது வரப்போகிறதோ என்ற எண்ணமே அன்றிலிருந்து அவள் மூச்சு காற்றாயிற்று. மாலை நெருங்கி கொண்டு இருந்தது. சுபத்ரா காப்பி போட ஆரம்பித்தாள். சுபத்ரா என்று குதூகலத்துடன் அழைத்தபடியாக உள்ளே நுழைந்தான் சுபத்ராவின் கணவன். பிறந்தகத்தை பற்றிய கவலையிலே மூழ்கியிருந்த சுபத்ரா ஆஸ்வாரஸ்யமாக ஏன் என்றபடியாக அவன் எதிரிலே வந்தாள். புடவை இல்லை என்ற துக்கத்தை அப்புறம் கொண்டாடலாம், நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன், முகத்தை கொஞ்சம் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள பார்ப்போம் என்றான். பிறகு அதை தொடர்ந்து, உன் அப்பாவுக்கு மദ്രാஸிலே ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் வேலை ஆகியிருக்கிறதாம், நல்ல சம்பளம் என்று எழுதியிருக்கிறார் என்றான். சுபத்ராவுக்கு மயக்கம் வருவது போல இருந்தது. அப்பாடா, கடைசியில் விடிவு காலம் வந்துவிட்டதா? 7 வருஷங்களாகப்பட்ட கஷ்டத்துக்கு முடிவு வந்துவிட்டதா? போன வருஷம் தீபாவளிக்கு துணிமணிகள் வாங்கி நன்றாக கொண்டாடியும் மனம் நிறைவுற்றதா? பிறந்தகத்து கவலை இருந்து கொண்டே இருந்தது. இந்த வருஷம் தீபாவளிக்கு புது துணி இல்லை என்ற குறை பெரிதாக இருந்தது. இருந்தாலும் அப்பாவுக்கு தகுந்த வேலை கிடைத்துவிட்ட சந்தோஷத்தில் அந்த துக்கமெல்லாம் மாறி மனம் நிறைந்து விட்டது. அன்பானவர்களே, அம்புஜம் அவர்கள் எழுதிய உள்ளம் நிறைந்தது சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.